இந்த பிளாமுஸில் ஒரு குட்டி கதையே இருக்குது. இந்த கதையை கேட்டிங்கன்னா நீங்கள் பிளாமுஸை பார்த்தா விட மாட்டீங்க. ஒரு சமயம் இந்த அதிதி முனிவர் துர்வாசக முனிவரை அவர் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாரு. துர்வாசக முனிவர் 1000 காய்கறி பதார்த்தத்துடன் இருந்தால் தான் சாப்பிடுவாரோன்னு சொன்னார். சரின்னு சொல்லிவிட்டு அவர் மனைவிடம் போய் நடந்ததையெல்லாம் சொல்லி, நம்ம எப்படி தேடி பிடிச்சி இது சமைச்சாலும் 200-300 காய்கறிகளுக்கு மேலே தேராது, எப்படி நம்ம 1000 காய்கறி எப்படி நம்ம சமைக்கிறது அப்படின்னு. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் அவரை சாப்பிட கூப்பிட்டுட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன்னா. அவரும் வீட்டுக்கு வந்தார். இவரும் மனைவியும் சாப்பாட்டை பரிமாறினா. அவருக்கு சாப்பாட்டை பார்க்கவும் பயங்கர கோவம். அதிதி முனிவர் பயந்துட்டார், எங்கே சாபம் விட்டுட போகிறாரோ அப்படின்னு. அவர் மனைவியை பார்த்து கேட்டார், என்ன நான் 1000 காய்கறி கேட்டேன், நீ என்ன 4 காய்கறி தான் வச்சுருக்கேன் அப்படின்னாரு. நீ அதிதி மனைவி, நான் எதிர்த்து பேசுகிறேன்னு ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த பலாக்காயில் 300 காய்கறிகளுக்கு உண்டான சத்து இருக்குது, அத்திக்காயில் 200 காய்கறிகளுக்கு உண்டான சத்து இருக்குது, இன்னும் 2 காயை சொல்லி மொத்தம் 1000 காய்கறிகளுக்கு உண்டான சத்தெல்லாம் இதில் இருக்குதுன்னு சொல்லவும் அவரும் மகிழ்ச்சியோடு சாப்பிட்டார். இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது, ஆனால் நல்லா சத்து இருக்குன்னு மட்டும் இதில் நமக்கு நல்லா தெரியுது. அதனால தான் சில பேர் தானம் போட்டு கொடுக்கும்போது காய்கறிகளுடன் இந்த பிளாமுஸையும் சேர்த்து கொடுப்பாங்க. இது சும்மா குக்கரில் ஒரு விசில் வச்சு சும்மா கையால் பசைஞ்சு விட்டாலே நல்லா பொலன்னு ஆகிடும். நம்ம வெங்காயம் தேங்காயெலாம் போட்டு சும்மா 2 கிண்டுனாலே நமக்கு பிளாமுஸ் கறி ரெடி. இது காரக்குழம்போடு சேர்த்து சாப்பிடும்போதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும்.